விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யவும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று 3 சட்டமன்ற உறுப்பினர்களை கடத்திய வழக்கில் சந்தேகத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த கைதியிடம் போலீசார் விசாரணை நடத்தி கொண்டு வருகின்றனர். அந்த 3 பேர் எங்கடா வச்சிருக்க? அந்த 3 பேர் எதுக்குடா கடத்தின? சொல்றாங்க. அந்த 3 பேர் எங்கடா கடத்தி வச்சிருக்க? சொல்றாங்க. கேட்டியா? காலையில இருந்து அடி வாங்குறான். உண்மையை சொல்றானா பாத்தியா? ஆமாங்க ஐயா. அடி வாங்கியே சாக போறான். சார் சொல்லுங்க சார். யோ என்னையா உண்மையை சொல்றானா இல்லையா? சார் இன்னும் உண்மையை சொல்லல சார். மேலிடத்துல ரொம்ப ப்ரெஷரா இருக்கு, சீக்கிரம் உண்மையை வாங்குற வழியா பாரியா. இன்னைக்குள்ள எப்படியே உண்மையை சொல்ல வச்சுறேன் சார். சரி உண்மையை சொல்றேன்னா பாரு, இல்லைனா போட்டு தள்ளிடு. ஓகே சார். ஏட்டியா அவனை தூக்கிட்டு வாங்க. ஏட்டியா இந்தாங்கய்யா. உன்ன மாதிரி ஆள்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வாங்குறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக அரசியல்வாதிகளை கடத்த வேண்டியது, அதனால் மேலதிகாரி எங்கள் தலையை போட்டு உருட்ட வேண்டியது. உண்மையை சொல்கிறியா இல்லையா? சார் வேண்டாம் சார், எதுவும் பிரச்சனையாக இருப்போகுது சார். கேட்டியா? எதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கீங்க? இவனை மாதிரி ஆள்லாம் என்கவுண்டரில் போட்டு தள்ளிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். எதுக்குடா சிரிக்கிற? ஒரு கதை சொல்கிறேன் சார். என்ன சொன்ன? நான் சொல்கிற கதையில் தான் அந்த 3 பேரும் எதுக்கு கடத்தணும் உங்களுக்கு புரியும். பண்டைய காலத்தில் அச்சந்தரன் ஒரு மன்னர் இருந்தான். அவனோட ராஜ்யத்தில் ஒரு அழகான கோயிலை கட்டணும்னு ஆசைப்பட்டான். கட்டியும் முடித்தான். ஆனால் அந்த கோயிலாக வழிபடக்கூடிய சிலையை மக்கள் யாரும் எந்த குறையும் கூறக்கூடாதுன்னு ரொம்பவும் தெளிவாக இருந்தான். அதுக்காக அவன் தன்னோட நாட்டில் உள்ள மொத்த சிற்பிகளையும் கூப்பிட்டு அவனோட நிபந்தனை அறிவித்தான். அதற்கு அவன் கொடுத்த விலை, அந்த சிலையை செய்கிறதுக்கு நீங்கள் என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிற உரிமையோடு யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தன்னோட ராஜ்யத்தில் பாதியை கொடுக்கறதாகவும் அறிவித்தான். நாட்டோட மன்னர் சொல்லிட்டாருன்னு சிற்பிகள் எல்லாரும் போட்டி போட்டு தன்னோட சிலையை செய்ய ஆரம்பித்தாங்க. அதே நாட்டில் தான் சிவசாமின்னு ஒரு ஏழை சிற்பியும் இருந்தான். அவனுக்கு இந்த போட்டியில் ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணமும் ராஜ்யத்து மேலே அவனுக்கு இருந்த ஆசையினாலையும் குறைக்குறாத சிலையை எப்படி செய்யணும்னு யோசித்தான். அதன்படி சிலையும் செய்ய ஆரம்பித்தான். சிற்பிகள் எல்லாரும் தான் செஞ்ச சிலையை மக்களோட பார்வையில் வச்சாங்க. ஒரு சிலர் சிலையில் ஏதேனும் குறைகள் இருந்தால் சுட்டி காட்டவும் எழுதியிருந்தாங்க. ஆனால் சிவசாமி மட்டும் ஏதேனும் குறைகள் இருந்தால் சரி செய்யவும் எழுதியிருந்தான். சுற்றி இருந்த மக்கள் எல்லாரும் மற்ற சிற்பிகள் செதுக்கிய சிலையை பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்ச குறைய சொன்னாங்க. ஆனால் சிவசாமி சிலை பக்கத்தில் ஒருத்தர் கூட வரல. அதைப்படி பார்த்துட்டு போயிட்டாங்க. அதனால் நாட்டோட மன்னர் சிவசாமி தான் அந்த போட்டியின் வெற்றியாளர்னு பரிசுகளை வழங்கினார். நீ சொல்கிற கதைக்கும் நீ கடத்தின 3 பேருக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? நான் சொன்ன கதை உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அது புரிஞ்சுதான் என்னையே குறைச்சிக்க போறீங்க. என்னடா சொன்ன? உண்மையை சொல்கிற இல்லை இங்கேயே சாகுறியா? சொல்கிறேன் சார், உங்கள் ஃபோனை கொடுங்க. நான் என்னடா கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? இப்போ எதுக்கு சார் இவ்வளோ கோவப்படுறீங்க? உங்கள் ஃபோனை கொடுங்க, சொல்கிறேன்.
யாருன்னு தெரியுமா சார்? தெரியும். எதுக்கு சார் இவர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க? அந்த தூத்துக்குள்ள ஸ்டெர்லைட்டுக்காக போராடின மக்களில் 13 பேரை சுட்டு கொண்ட வீடியோ ஆதாரம் இவர்கிட்ட இருக்குன்னு சொன்னது இருந்து இப்போ வரைக்கும் மனுஷன் உயிரோட இருக்காரா இல்லையான்னே தெரில. இந்த பொண்ணு மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த பொண்ணு மது ஒழிக்கணும்னு போராடி கிட்டத்தட்ட 90 தடவைக்கு மேலே அரெஸ்ட் ஆயிருக்காங்க. எதுக்கு சார் இவங்களாம் போராடணும்? இன்னும் உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. டிராஃபிக் ராமசாமி, திருமுருகன் காந்தி, பியூஷ் மனோஸ், இன்னும் எவ்வளோ பேர். இவங்க நம்ம நாடு நல்லா இருக்குன்னு தான் சார் போராடினாங்க. நான் சொன்ன கதையில் எப்படி குறை சொல்கிறவங்க இருந்தாங்களோ அதே மாதிரி தான் நம்ம நாட்டிலையும் இருக்காங்க. அப்படியே நம்ம நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்காகவும் ஏதாவது ஒரு நல்ல நடந்துடாதான்னு அவங்களுக்கு இந்த அரசியல்வாதிகளும் அரசாங்கமும் சேர்ந்து அவங்கள படுத்துகிற பாடு இருக்கு. சரி, இந்த அரசாங்கம் தான் அப்படி பண்ணுதுன்னு பார்த்தா உங்களை மாதிரி படித்த அதிகாரிகளும் அவங்க கூட சேர்ந்துட்டு நாட்டுக்காக போராடுறவங்களை அடிக்கிறீங்க, சுட்டு கொள்றீங்க. நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் என்ன பண்ணுறது, நாங்கள் அவங்க சொல்கிறத கேட்க வேண்டியது இருக்குது. எங்களுக்கு வேறு வழி கிடையாது. இன்னும் எத்தனை நாளைக்கு சார், எத்தனை நாளைக்கு இதே சொல்லிட்டு இருக்க போகிறீங்க சார்? நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சார். நன்னடத்த விதினா என்ன சார்? சுதந்திர போராட்ட வீரர் பிறந்த நாளைக்கோ, இல்லை நம்ம நாட்டை நல்ல முறையில் ஆட்சி செய்த தலைவர்கள் பிறந்த நாளைக்கோ சிறையில் இருக்கிற கைதிகளை குழுக்கள் முறையில் சீட்டு தேர்ந்தெடுத்து அவங்கள யாரையாவது ஒருத்தர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இந்த நன்னடத்த விதி கூட அரசியல்வாதிகள் தான் சார் பயன்படுது. ஏன் அந்த முகில் மாதிரி ஆளுங்களை ரிலீஸ் பண்ண வேண்டியதானே? நீ சொல்கிறது எல்லாமே ரைட்டு தான். நீ நினச்சாலோ இல்லை நான் நினச்சாலோ இங்கே எதையும் மாற்ற முடியாது. எல்லாம் கைமீறி போயிருச்சு. இப்படியே கடைசி வரைக்கும் சமாளிச்சிட்டே இருக்க வேண்டியதான் சார். என்னால் முடியும். நான் கடத்தின 3 பேருமே கார்ப்பரேட்டுக்கு துணை போனவங்க. இந்த மாதிரி நம்ம நாட்டை அழிக்கணும்னு நினச்சி கார்ப்பரேட்டுக்கு துணை போகிறோம் யாராக இருந்தாலும். அது வரைக்கும் நீ உயிரோடு இருந்தால் தானே. எப்போ உன்னை போட்டதில்ல சொல்லிட்டாங்க. ஏட்டு இங்கே வாங்க. எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் ஏட்டாவே இருக்க போகிறீங்க? உங்களுக்கு முன்னாடி டியூட்டியில் ஜாயின் பண்ணவங்களாம் எஸ்ஐ ஆகிட்டாங்க. நீங்கள் ஒரு ஆள் தான் ஏட்டாவே இருக்கீங்க. இவனை போட்டு தள்ளிட்டு நீங்கள் எஸ்ஐ ஆகிற வழியை பாருங்கள். பிடிங்க, யோசிக்காமல் பிடிங்க ஏட்டையா. ஐயோ, முடியல சார். ஏன் ஏட்டையா? இந்த மாதிரி சான்ஸ்லாம் சில பேருக்கு தான் கிடைக்கும். போட்டு தள்ளுங்க. ஏன் ஏட்டையா பயப்படுறீங்க? என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்த புள்ள சார். என்ன ஏட்டையா சொல்றீங்க? ஆமா சார், அவ இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணம் தூத்துக்குடியில நடந்த துப்பாக்கி சூட்டுல 13 பேர் அநியாயமா இறந்து போனாங்களே, அதுல என் மனைவியும் ஒருத்தி. ஒரே பையன், கொண்டுடாதீங்க சார். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் சார், காலில் விட விழுறேன் சார். அவனை காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார். சார் சொல்லுங்கள் சார். யோ, என்னையா அவனை போட்டு தட்டிங்களா இல்லையா? சார் நம்ம நினைக்காம அக்யூஸ்ட் அவன் இல்லை சார். யோ, என்னையா திடீர்னு குண்டை தூக்கி போடுற? நீ தான் பிடிச்ச, இப்போ நீயே இல்லைங்கிற. ஆமாம் சார், நான் தான் சொன்னேன். ஆனால் இப்போ தானே தெரியுது அக்யூஸ்ட் அவன் இல்லைங்கிறது. என்னையா அப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க? நல்ல வேலை உன்னை நம்பி நான் ப்ரெஸ் மீட் எதுவும் அரேஞ்ச் பண்ணல. அரேஞ்ச் பண்ணியிருந்தா அவ்வளோதான், வச்சு கிழின்னு கிழிச்சிருப்பானுங்க. ஒழுங்கா உண்மையான குற்றவாளியை பிடிக்கிற வழியை பாருங்க. ஓகே சார், சீக்கிரமாக பிடிச்சிடறேன் சார். டேய், ஆமாம்
கேட்க மறந்துட்டேன். இவ்வளோ பண்ணுறியே, உன் பேர் என்ன? அரசியல் ஆதாயத்திற்காக சில அப்பாவிகளின் வாழ்க்கை சிறை வைக்கப்படுவது என் நாட்டின் சாபம்.